சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. வசமாக சிக்கிய திமுகவின் 7 அமைச்சர்கள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தற்போது தன்னுடைய முழு கவனத்தையும் தமிழகம் பக்கம் திருப்பியிருக்கு பாஜக டெல்லி தலைமை. குறிப்பா இதுவரை பீகார் தேர்தல் காரணமா தமிழகம் பக்கம் திரும்பாமல் இருந்த பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இவங்க இருவருக்கும் பீகார் தேர்தலை முடித்த கையோடு தமிழகத்தை குறிவைத்து வேலையை தீவிரப்படுத்தி இருக்காங்க. இதன் காரணமாக தான் பீகார் தேர்தல் முடிந்த சில நாட்களிலே கோவை வந்த பிரதமர் மோடி தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கும் வகையில் அடுத்தடுத்து தன்னுடைய வருகை இனி தமிழகத்தில் இருக்கும் என்பதை பாஜக மூத்த தலைவர்களிடம் நினைவுபடுத்திவிட்டு சென்றதா சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஒரு பக்கம் தேர்தல் களத்தில் மிகவும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும், அதே நேரத்தில் மறுபக்கம் திமுகவை தேர்தலிலிருந்து தீவிரம் காட்டாதபடி முடக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் தமிழக தேர்தல் ஃபார்முலா என தகவல் தெரிஞ்சவங்க சொல்லப்படுது. அந்த வகையில் திமுகவின் முக்கிய புள்ளிகள் லிஸ்ட் அமித்ஷா கைக்கு சென்று இருக்கு. அதில் முதல் இடத்துல இருப்பவர் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி என்றும், அடுத்தடுத்து அந்த பட்டியல் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி. அவங்களுடைய பெயர்கள்லாம் அமித்ஷா கையில் இருக்கும் லிஸ்ட்ல இடம் பெற்றிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கைவசம் இருக்கும் லிஸ்ட்ல இருக்கும் ஒவ்வொருவரையும் தனித்தனியா அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க ஒரு நபர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்த ரிப்போர்ட் தொடர்ந்து அமித்ஷா கவனத்திற்கு சென்று கொண்டே இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா ஒவ்வொரு மாநில தேர்தலின் போதும் அமித்ஷாவுக்கு நம்பிக்கைக்குரிய தனியார் நிறுவனம் ஒன்று அந்த மாநிலத்தில் சர்வே எடுத்து தொடர்ந்து அமித்ஷாவுக்கு அப்டேட் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் தற்போது தமிழகத்தில் இருந்து தனியார் நிறுவனம் மூலம் தொடர்ந்து அமித்ஷாவுக்கு அப்டேட் சென்று கொண்டே இருப்பதா சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை, மணல் கொள்ளை தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை, அமைச்சர் KN நேரு தொடர்பாக இடங்களில் அதிரடி சோதனை என பரபரப்பாக இருந்த நிலையில் சமீப காலமாக இது தொடர்பான விவகாரம் சற்று அடக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் தற்போது இந்த விவகாரங்களை தூசி தட்டி இதில் தொடர்புடைய திமுக அமைச்சர்கள் மற்றும் திமுகவோட முக்கிய பள்ளிகள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணையை எதிர்கொள்ள வைக்க முடிவு செஞ்சிருக்காரு அமித்ஷா. குறிப்பாக திமுகவோட முக்கிய புள்ளிகளை இப்படி டார்கெட் செய்து அடிக்க ஆரம்பித்தா அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தான் ஓடுவார்களே தவிர்க்கல அவர்களால் முழுமையாக தேர்தலில் பணியாற்ற முடியாது என்பதுதான் இந்த ஆபரேஷன் நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இப்படி திமுகவோட முக்கிய புள்ளிகளை டார்கெட் செய்வதால் அவர்களால் சொந்த தொகுதிகளில் முடக்கி விடலாம், மற்ற தொகுதிகளில் NDA கூட்டணி இறங்கி தீவிரமாக வேலை செஞ்சா திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடித்து விடலாம் என்கின்ற திட்டத்தில் தான் அமித்ஷா இந்த ஆபரேஷனை தொடங்கி இருக்கார் என்ற தகவலும் வெளியாயிருக்கு. அந்த வகையில் திமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் குறிப்பாக தேர்தல் வேலைகளில் தீவிரம் காட்டும் தலைகளை குறிவச்சு டெல்லி பாஜக தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகவை முடக்கி விடலாமா? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள்.